ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் ஏகாதசி வழிபாடு. பணம் வைக்கின்ற இடத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்து பாருங்கள், செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. அந்த பொருள் என்ன, எப்படி, எந்த நேரத்தில் வைக்கணும், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீகள் எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக மிக ஒரு அற்புதமான பலன்களை தரும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது. அதுலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் அன்று ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த மாதத்துல முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து சுத்த சைவத்துல பெருமாளை நினைத்து திருப்பதி சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமா இந்த ஒரே ஒரு நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தாலே திருப்பதி பெருமாளின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம். அப்படியாகப்பட்ட முதல் நாள் வழிபாடை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். பணம் விற்கின்ற இடத்துல இந்த ஒரு பொருளை வைங்க, பணமும் நகையும் அதிகமாக சேரும். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அனைவரும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணணும். அதுலேயும் புரட்டாசி முதல் நாள் ஏகாதசி என்று பெருமாள் வழிபாடு செய்வது அனைத்து விதமான புண்ணிய பலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போகும் பொழுது இன்று துளசி மாலை தவறாமல் வாங்கிட்டு போங்க. பூஜை அறையிலையும் துளசியை வைத்து வழிபாடு பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்று புதன்கிழமை வந்திருப்பது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே புதன்கிழமைக்கு அதிபதி யாருன்னா நம்முடைய விஷ்ணு பகவான் தான். அப்போ நம்ம விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தாலே புதன்கிழமையில செல்வங்கள் சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இன்று பூஜை அறையில நீங்க தீர்த்தம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஒரு கலச சொம்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் செய்யலைன்னா கூட இதற்கப்புறமா மாலை நேரத்திலையும் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு செய்வதற்கு உண்டான நேரங்கள் ஏற்கனவே நான் பதிவுல கொடுத்துட்டேன், அது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா பாருங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்றத. மாலை நேரத்துல ஒரு கலச சொம்புல தண்ணீர் ஊற்றி, சுத்தமான தண்ணீர் ஊற்றி, பச்சை கற்பூரம், துளசி போட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. இன்றைய தினம் முக்கியமாக 3 பொருட்கள் வாங்கிட்டு வாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் புரட்டாசி முதல் நாள் அன்று நீங்க செந்தூரமும் சேர்த்து வாங்குங்க. அதே மாதிரி நாமம் போடுவதற்கு நம்ம பயன்படுத்துவோம்ல, அந்த நாம கட்டியையும் இன்று புரட்டாசி முதல் நாள் அன்று வாங்கிட்டு வாங்க. செந்தூரமும் நாம கட்டியும் இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா பெருமாளை வீட்டிற்குள்ள அழைத்து வந்ததற்கு சமம். அதே மாதிரி துளசி மாலையை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. இன்று ஏகாதசினால துளசியை செடிகள்ல இருந்து பறிக்கக்கூடாது, நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி இன்று விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் தவறாமல் வழிபாடு பண்ணணும். தாமரை மலர்கள் வாங்கி வைத்து பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. இன்று முதல் நாள் தாமரை மலர் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சேரும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா பணம் வைக்கின்ற இடத்துல இந்த ஒரு பொருளை நான் உங்களுக்கு வைக்க சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு திருப்பதி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். பணம் பல மடங்கு பெருகும். அது எந்த ஒரு பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அங்கு இருக்கின்ற பொருட்களை பல மடங்கு பெருக்கும். பணம் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணம் அதிகமாக சேரும். இதற்கு வாசனை அதிகமாக இருக்கும். வாசனை அதிகமாக இருக்கின்ற இடத்தில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்வாள். அப்போ இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க. அதற்கப்புறமா மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயம், எல்லோரும் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க காலையில போயிட்டு வந்தாலும் இல்ல மாலை நேரத்துல நீங்க போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒரு துளசியையும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வைங்க. அந்த துளசி அப்படின்றது பெருமாள் கோவில்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் துளசி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க, பணம் வைக்கின்ற இடத்துல, நகை வைக்கின்ற இடத்துல நீங்க வைங்க. இப்படி நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. பணம் வைக்கின்ற இடத்துலையும் இதை நீங்க வைத்துக்கொண்டே, அதாவது இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியும் வைத்துக்கொண்டே இந்த நாமத்தை நீங்க சொல்லுங்க. முக்கியமா ஓம் நமோ நாராயணாய இந்த ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு தங்கம் வெள்ளி பணம் அதிகமாக சேரும். தங்கம் வெள்ளி அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இதை நீங்க செய்யும் பொழுது
அதே மாதிரி பச்சரிசி மாவால கோலம் போட்டு பெருமாளை இன்றைய தினம் வீட்டிற்குள்ள நீங்க அழைக்கணும். இதை புரட்டாசி மாதம் முதல் நாள் மட்டும் இல்லை, நீங்க ஒவ்வொரு நாளும் புரட்டாசி மாதத்துல புண்ணிய நாள் தான். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம அசைவத்தை தவிர்த்துட்டு சைவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகாதசி திதியும் இருக்கின்ற இன்றைய தினத்துல இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த தீர்த்த தண்ணீர், பூஜை அறையில் வைத்த தீர்த்த தண்ணீரை அனைவரும் எடுத்து குடிக்கலாம். சரி, இந்த பச்சை கற்பூரமும் துளசியும் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டோமா, எத்தனை நாள் இருக்கணும்னா அது அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் காற்றுல கரையக்கூடிய ஒரு பொருள், அதனால நீங்க இதை அப்படியே விட்டுடுங்க. அது வாசனையாக இருக்கும், எந்த ஒரு தவறும் கிடையாது. இதை நீங்க இன்றைய தினம் ஆரம்பிங்க. அதற்கப்புறமா ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த புரட்டாசி மாதத்துல இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டே வாங்க. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம். இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும், பணவரவை அதிகமாக ஏற்படுத்தும். அதனால தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. இன்று புரட்டாசி மாதம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன். 2 முக்கியமான தீபங்கள் இன்றைய தினம் ஏற்றணும். அந்த தீபம் என்ன அப்படின்றத நம்ம சேனல்ல பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா. அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கோவிந்தானும் டைப் பண்ணலாம், உங்களுக்கு ஓம் நமோ நாராயணாயவும் டைப் பண்ணலாம், இல்லை நாராயணானும் டைப் பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.